அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் அண்ட் ஆப்போசிஷன் கால் ஃபார் சேஞ்சிங் கொலீஜியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில செய்திகள நம்ம எப்பயாவது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸஸ்ல தான் பார்க்க முடியும். என்னன்னா கவர்ன்மென்ட்டும், ஆப்போசிஷனும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறது. ஓகேங்களா? என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கொலீஜியம் நடைமுறைய மாத்தணும் அப்படிங்கிறதுல 2 பேரும் ஒரே கண்ணோட்டத்துல இருக்கிறாங்க. சரியா? ஏன் கொலீஜியம் நடைமுறைய மாத்தணும்? சமீபத்தில யஸ்வந்த் வர்மா அப்படிங்கிற அந்த நீதிபதி அவரோட வீட்ல அ ஒரு ஃபயர் பிரேக் அவுட் ஆகுது. அதுல பார்த்தீங்கன்னா, கட்டுக்கட்டுகளாக ரூபாய் நோட்டுகள் வந்து எரிஞ்ச நிலையில வந்து கண்டுபிடிக்கப்படுது. இதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் மேல வந்து விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கப்ப, இந்த ஒரு பிரச்சனைய பயன்படுத்தி மத்திய அரசாங்கமும் சரி, எதிர்க்கட்சிகளும் சரி, நீதித்துறையில நீதிபதிகளுடைய நியமனம் வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த கொலீஜியம் நடைமுறையில ஒரு சில மாற்றங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறத மறுபடியும் பேசியிருக்காங்க. அந்த வகையில நேத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜ்யசபா மாநிலங்களவையில வந்து மாநிலங்களவையோட ஃப்ளோர் லீடர்ஸ்ன்னு சொல்லி இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சியோட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா? ஃப்ளோர் லீடர்ஸோட ராஜ்யசபாவோட பிரிசைடிங் ஆபிசர் நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர் வந்து பார்த்தோம்னா ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கார். அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்ன்மென்ட்டும் ஆப்போசிஷனும் மோர் ஆர் லெஸ் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்திருக்கு. ஓகேங்களா? கொலீஜியம் நடைமுறைய மாத்தணும் அப்படிங்கிறது. அதற்காக இதற்கு முன்னாடி ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? இந்த ஜட்ஜஸ் வழக்கு அப்படின்னு நம்ம நீதிபதிகள் வழக்கு அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்பீங்க படிக்கிறப்ப. இத பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறது 1982ல வந்திருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறது 1982ல வந்திருக்கும். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு பிரசிடென்ட் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட்ல ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றது எல்லாமே பிரசிடென்ட் தான் பண்றாரு இல்லையா? அந்த பிரசிடென்ட் வந்து ஒப்பீனியன் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருந்து ஒப்பீனியனை வாங்கி பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த ஒப்பீனியன் வந்து இட் இஸ் நாட் பைண்டிங் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? கன்சல்டேஷன் டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திப்பாங்க. கன்சல்டேஷன் டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ் அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். ஆனா கன்கரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1982ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா 1993ல நமக்கு அட்வைசரி அந்த அப்படிங்கிறது முன்னாடி நாட் பைண்டிங்ன்றத பார்த்தோம். அடுத்தது பைண்டிங் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மூணாவது ஜட்ஜஸ் கேஸ் 1998ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு உச்சநீதிமன்றம் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு அட்வைஸ குடுக்குறாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் அந்த அட்வைஸ குடுக்கறதுக்கு முன்னாடி, உச்சநீதிமன்றம் இந்த சென்ஸ் இந்த இடத்துல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த அட்வைஸ குடுக்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட வந்து அவரு கன்சல்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அததான் நம்ம கொலீஜியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுவார். உச்சநீதிமன்றத்தோட 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இந்த இடத்துல. சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்னா இந்த இடத்துல உச்சநீதிமன்றத்துல இருக்கக்கூடிய 34 ஜட்ஜஸ்ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்துருவாரு. மீதி இருக்கக்கூடிய 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த கன்சல்டேஷன் அடிப்படையில பிரசிடென்ட் கிட்ட வந்து சொல்லணும். சரிங்களா? அதுதான் நம்ம இந்த ஒரு செட்டப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கொலீஜியம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த கொலீஜியம் நடைமுறைகள்ல ஒரு சில மாற்றம் கொண்டு வரணும். ஏன் மாற்றம் கொண்டு வரணும்? ஒண்ணு பாத்தீங்கன்னா, இவங்க டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறது இல்ல. ஓகேவா? இப்ப இவங்க ஒரு ஜட்ஜோட பேரை ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, என்ன பேசிஸ்ல ரெக்கமெண்ட் பண்றாங்க, என்ன கிரைட்டீரியாஸ பாக்குறாங்க. ஓகேவா? இதெல்லாமே வந்து நமக்கு வெளிப்படைத்தன்மையே இல்ல. குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இவங்க ஏதாவது வச்சிருக்காங்களா? கொலீஜியம் சிஸ்டம் பார்த்தோம்னா என்ன நிறைய குவாலிஃபைடு ஜட்ஜஸ் இருப்பாங்க. அந்த குவாலிஃபைடு ஜட்ஜஸ்ல இருந்து இவங்க தான் சரியா இருப்பாங்கன்ற முடிவுக்கு எப்படி வராங்க? இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறது இல்லாமயே இருக்கு. அதனால மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 2014ஆம் ஆண்டு 2 விஷயம் பண்ணிருப்பாங்க. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட் கமிஷன் ஆக்ட் 2014ல வந்திருக்கும். அதே மாதிரி 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014ல வந்திருக்கும். ஓகேவா? இந்த சட்டம் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா, கொலீஜியம் சிஸ்டத்துக்கு பதிலா ஒரு கமிட்டியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கமிட்டில பாத்தீங்கன்னா, நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு. 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. லா மினிஸ்டர் வந்து இருப்பாரு.
அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேர் வந்து நாமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஜூரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு டீம வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? 99த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அண்ட் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் 2மே சேர்த்து. சோ இத என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் 4th ஜட்ஜஸ் கேஸ் போட்டு 2015ல இந்த 99th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்டும் சரி, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஆக்டும் சரி 2மே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வெளியிட்டிருப்பாங்க. அந்த தீர்ப்புல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொலீஜியம் அப்படிங்கிற நடைமுறை வந்து பெர்ஃபெக்ட்டான ப்ரொசீஜரா அப்படின்னு கேட்டா கிடையாது. டிரான்ஸ்பேரன்சி இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவான பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கறத இன்னும் நம்ம எவால்வ் பண்ணல. அப்ப பெஸ்ட் பிராக்டிஸ் வர வரைக்கும் கொலீஜியம் நடைமுறை தான் தொடரும் அப்படிங்கறத சொல்லி இருந்திருப்பாங்க. சரியா? சோ இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் டைம் பீரியடா இருக்கு. கொலீஜியம் நடைமுறைக்கு வந்து ஒரு மாற்று நம்ம கொண்டு வரதுக்கான சரியான நேரமாக இது இருக்கும் அப்படிங்கறத கவர்மெண்ட்டும் நினைக்கிறாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் நினைக்கிறாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த இம்பார்ட்டன்டான நியூஸ்ல கெனாட் பி கம்பல் டு ஜாயின் தி சஹியோக் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சஹியோக் போர்ட்டல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ சஹியோக் போர்ட்டல் அப்படிங்கிறது நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்ளாட்சி அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே I4C அப்படிங்கிற ஒரு அமைப்பு செயல்படுது. I4C அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், இதுதான் I4C அப்படிங்கிற அமைப்பு. ஓகேங்களா? அவங்க தான் இந்த சஹியோக் போர்ட்டல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சைபர் செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக. சரிங்களா? சைபர் செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் முக்கியமான அப்ஜெக்டிவ். உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த சைபர் செக்யூரிட்டியா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சஹியோக் போர்ட்டல் கீழே இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு அன்லாஃபுல் கண்டென்ட் அப்லோட் பண்றீங்க. சரியா? இன்ஸ்டாகிராம்ல ஒரு அன்லாஃபுல் கண்டென்ட் நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா நமக்கு சஹியோக் போர்ட்டல்ல இருந்து இந்த பர்டிகுலர் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஒரு 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 மெசேஜ் அனுப்புவாங்க. லைக் ஒரு அட்வைசரி அனுப்புவாங்க. சரியா? அந்த அன்லாஃபுல் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இந்த சஹியோக் போர்ட்டலோட ஃபங்க்ஷனிங். ஓகேவா? அன்லாஃபுல் கண்டென்ட் எங்கெல்லாம் வருது, நேஷனல் செக்யூரிட்டியை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் எங்கேயா வருதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டேஷன், அந்த ஒரு இன்டராக்ஷனை கொடுக்கறதுக்காக தான் இந்த சஹியோக் போர்ட்டல் அப்படிங்கிறத இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் இந்த நியூஸை நம்ம பார்க்குறோம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய அளவுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிற மாதிரி செய்திகள் கம்மியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த கொலீஜியம் சிஸ்டம் பத்தி கொஞ்சம் நல்லா பார்த்து வைங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.